வணக்கம். இப்போ கிளம்பிட்டோம். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நேற்று வந்துருந்துருக்கோம். நிறைய வீடியோக்கள் இப்போ வந்து போட முடியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் வேலைகள் இருக்கிறதுனால ஒரு 3 நாள் 4 நாளாக தொடர்ந்து வீடியோ வரல. என்னால் எடுக்கவும் முடியல, அப்லோட் பண்ணவும் முடியல. கொஞ்சம் வேலை அதிகமாயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஈவெண்ட்டுக்கு ஃபோன் பேச ஆரம்பிச்சீங்களோ நீங்க, அன்னையில இருந்து நம்ம வீட்டுல காலை சாப்பாடு மட்டும்தான் நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா, நைட் சாப்பாடு மதிய சாப்பாடு பூராமே ஹோட்டல் சாப்பாடு தான். அதாவது ஆனா ஹோட்டல் சாப்பாடு ருசியா இருக்கு, ஆனா வயிற்றுக்கு கேடு தானே. அது எப்படி அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹோட்டல் சாப்பாடு வந்து ஃபோன் வந்துருச்சு. ஹோட்டல் சாப்பாடு வந்து காலையில காவியாக்கு செஞ்சு கொடுத்துருவேன். அவள் ஸ்கூலுக்கு அவளுக்கு நான் வீட்டில் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் பார்க்கிங்களா, லஞ்ச் பாக்ஸ் பார்க்கிங்களா? இப்போ ஒரு 4 நாளாக தான் லஞ்ச் பாக்ஸ் வர முடியல. ஆனால் செஞ்சு கொடுத்துறேன், அவசர அவசரமாக அவளுக்கு செஞ்சு கொடுத்துறேன். எடுக்க நேரம் இல்லை, அதை எடிட் பண்ண நேரம் இல்லை. ஏன்னா மற்ற நேரம் போல கடையில தான் வாங்கி சாப்பிட்றோம். இன்னும் இவ்வளோ சாப்பாடு கடையிலேயே வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு கேட்டாதீங்க. வேற வழி இல்லை, சூழ்நிலை எனக்கு. அதுவும் கடையில என்ன சாப்பிடுவோம்? 2 புரோட்டா 2 சப்பாத்தி, இடியாப்பம், இல்ல ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் தோசை, இல்ல ஆளுக்கு ஒரு ரவா தோசை, அவ்வளவுதான். நேத்துலாம் மதியம் நாங்க எங்க சாப்பாடு ஆளுக்கு 2 புரோட்டா வாங்கி சாப்பிட்டோம். மதியம் சாப்பாடு சப்பாத்தி, உனக்கு 2 புரோட்டா. ஆமா, அப்படிங்கும் போது இப்படியே ஓடுது. கொஞ்சம் மாவு இருந்ததே, நேற்று நைட்டு தோசை சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஈவெண்ட் நடத்தி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எல்லாமே பேமெண்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பதில் சொல்லணும் அப்படிங்கறது தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல, காலையில இருந்து 8 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட் 9 மணி வரைக்கும் ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ 2-3 நாளா நைட் 11 மணிக்கு மேல எல்லாம் ஃபோன் வருது. வாட்ஸ்அப்ல பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஏன்னா நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் முக்கியம். அப்படிங்கும்போது நம்ம ஒரு நம்பர் வரும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு நம்ம பேசுவோம். அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். 1/2 hour அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனாலும் ஒரு 20 ஃபோன் கால் பேசணும்னா ஒரு 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. அப்படிதான் ஆகுது. 20 ஃபோன் கால் பேசுறேன், ஒரு 3-4 ஆகும். ஆனா இதுல என்னன்னா, நெல்லை மாவட்டத்துல ஈவெண்ட் நடத்தணும்னா சாதாரண ஆளால நடத்த முடியாது. கண்டிப்பா அது வந்து நம்ம நடத்தி காமிக்கணுங்கிற எனக்கு ஒரு, ஏன்னா அந்த இதுல பிறந்தவன் நான், அந்த மண்ணிலே பிறந்தவன் நான். பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி 20 வருஷம் ஆச்சு அங்குள்ள டச் எனக்கு விட்டு. அதாவது அம்மா வீட்டுக்கு போவே என்ஜாய் பண்ணுவோம், வருவோம், அதோட தான் சரி. மத்தபடி அங்க உள்ள அபிஷியல் ஒர்க் எதுவுமே எனக்கு அங்க கிடையாது. 20 வருஷம் கழிச்சு நான் பேஜே வந்து அந்த நெல்லை மாவட்ட பேஜ் மாறிடுச்சு. இப்போ தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி பேஜ் வந்துருச்சு. ஆனா அதுலயும் போய் 20 வருஷம் எந்த டச் இல்லாம நான் போய் நான் பண்றேன் அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம். திருநெல்வேலி மாவட்டம் எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல நான் போய் பண்ண போறேன். பாசக்கார பசங்களும் அவங்கதான், மோசக்கார பசங்களும் அவங்கதான். மோசக்கார பசங்க இல்ல, கொஞ்சம் கோவப்படுவாங்க. வந்தா அதான் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்தா லேஸ்ல விட மாட்டாங்க, அவ்வளவுதான். அதுதான் ஒண்ணு அவங்கள்ட்ட. ஆனா நல்லா நெல்லை மாவட்டத்துல வந்து பெண்களும் ரொம்ப வீரமானவங்க. உண்மைக்குமே அவங்க வந்து நல்ல பாசத்துக்கு அடிமை. ஆனா எல்லாருமே பாசத்துக்கு அடிமை. இந்த இது கிடையாது, ஒளிவு மறைவு உள்ள ஒண்ணு வச்சு வெளியூர்ல பேச அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நெல்லை மாவட்டத்துக்காரங்களே அது வேற ஸ்பெஷல். சரியா? சரி, இப்ப நாம வந்து அங்கதான் ஈவெண்ட் பண்ண போறோம். ஏன் பிறந்த மண்ணுல நான் ஒரு ஈவெண்ட் பண்ணி காமிக்கணும், ஒரு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணணும்னு ஒரு ஆண்டவனுடைய அமைப்பு இருந்திருக்கு. பண்ணி காமிப்போம், ஓகே அப்படின்னு ரெடி ஆயிட்டேன். இதுக்கு சப்போர்ட் ஃபுல்லா நம்மளுடைய ஆரியூர் அசோசியேஷன்ல நம்மளுடைய நேஷனல் பிரசிடென்ட் அரவிந்த் சாரு, நம்மளுடைய செக்ரட்டரி பரமேஸ்வரி மேம், இவங்க தான் அதுக்கெல்லாம் காரணம். நல்ல சப்போர்ட்டு. மற்ற தலைவர் மேம் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டு, நல்லா பண்றாங்க, கூட வந்து நல்லா கைட் பண்றாங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு அதை சொல்லிடு. காலேஜுக்கு தான் போறோம், வாங்க காலேஜுக்கு வாங்க. போய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும்ல, அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணனும், எல்லாம் போய் ரெடி ஆடிட்டோரியத்தை இது பண்ணனும், ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு அங்க உள்ள சாரை ஒருத்தவங்க இன்வைட் பண்ணிட்டு அப்படியே நாம வருவோம் போய் பாக்குறதுக்காண்டி. ஏன்னா 2 நாள் முன்னாடி போய் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வரணும் இல்லையா, அதனாலதான் நாங்க போறோம். இன்னைக்கு நானும் அப்பா மட்டும்தான் போறோம். போய் பார்த்துட்டு பேசிட்டு அதே மாதிரி சாப்பாடுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அது எல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஒரு வேலை எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. தண்ணிக்கு கேமரா எல்லாமே பக்காவா பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து எனக்கு பின்பலமா இருந்து அதிகாரப்பூர்வமா எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து பண்றது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன நம்ம சாரு அரவிந்த் சாரு, அப்புறம் நம்ம பரமேஸ்வரி மேம், அப்புறம் ராஜி மேம், ராஜலட்சுமி மேம், நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ஜட்ஜஸ் அவங்க, லாவண்யா மேம், எல்லாருமே சார் சஞ்சீவ் சார், வினோத் சார் எல்லாருமே எங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட். டிஸ்ட்ரிக்ட் நாங்க நடத்திட்டு இருக்கோம் அந்த ஈவெண்ட். இவங்க எல்லாருமே எங்க குரூப்ல இருக்கிற எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா எங்களுக்கு இதை பத்தி எல்லாம் எந்த ஒரு அவேர்னஸும் கிடையாது.
அதனால எங்களுக்கு பின்னாடி இருந்து 1 by 1 கைட் பண்ணி இதை அப்படி பண்ணுங்க இதை அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 1 by 1 கைட் பண்ணி எங்களை ஒரு ஈவெண்ட் பண்ணி ஒரு 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 டிஸ்ட்ரிக்ட்ல எங்களை யூனிக்கா காமிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை ஒரு அங்கீகாரம். பிளஸ் இது வந்து என்னைக்கு நிலைச்சு நிற்கும், அதுக்கு வந்து அவங்க தான் அதுக்கு காரணம். ஏன்னா அந்த அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கல்ல நம்மளுக்கு, அது அவங்களுக்கு தான் காரணம். எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஓகேவா? ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க யூனிக்கா தெரியுறோம். அதுதான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அந்தந்த செக்ரட்டரிஸ், அந்த போர்டு மெம்பர், ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாருமே யூனிக்கா தெரியுறாங்க. சரி, ஓகே. இதே மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய எஃபெக்ட போட்டீங்கன்னா நீங்களும் அதே மாதிரி கண்டிப்பா பெரிய ஆள் ஆகலாம். நல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு. இதை பயன்படுத்திக்கோங்க எல்லாரும். சரியா? சின்ன சின்னதுல இருந்து தான் நம்ம பெருசா வரணும். நானே இதே மாதிரி ஒரு ஈவெண்ட்ல தான் போய் திருச்சியில போய் தான் ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டேன். எங்களுடைய பொருளாளராக இருக்கிற நம்ம ஷீலு மேம்கிட்ட தான், ராஜு மேம்கிட்ட தான் போய் நான் வந்து பார்ட்டிசிபேட்டாக கலந்துக்கிட்டேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷம் இருக்கும், 5 வருஷம் 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அதுல இருந்து தான் இவ்வளோ முயற்சி பண்ணி இவ்வளோ பெருசா வந்திருக்கேன். சரியா? நீங்களும் அதிலே முயற்சி பண்ணுங்க. யார் என்ன நினைச்சாலும் சாதிக்கலாம். நல்ல விஷயங்களை, கெட்ட விஷயங்கள் கிடையாது, நல்ல விஷயங்களை. இது ஒரு பெண்களுக்காண்ட ஒரு நல்ல ஒரு இடம். அதனால இது இன்னும் வளரும் கண்டிப்பா. சார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இன்னும் வளரும். இதுக்கு நிறைய இது இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு, நீங்களாம் எதிர்பார்க்காத அளவுக்கு சில விஷயங்கள் இதுல நடக்க போகுது. அதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டே இருப்பீங்க. நான் என்னுடைய யூடியூப் சேனல்ல நம்ம உறவுகளுக்கு நான் எல்லாமே காமிச்சிட்டு இருப்பேன். நான் என்னென்ன பண்றேன், எப்படி போறோம், என்ன ஏது, இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு காமிச்சுட்டு இருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை நான் காமிக்கிறேன். அடுத்தடுத்து என்னென்ன நடக்கு, இந்த ஃபெடரேஷன்ல என்னென்ன நம்மளுக்கு பயன் இருக்கு அப்படிங்கிறதையும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சார் வந்து எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அது அடுத்தடுத்து வரும். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சரியா? கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்ச நாள் லேட் ஆகும். உடனே எல்லாம் நடக்காது இல்லையா? அதனால பைய அதாவது கொஞ்சம் காத்திருந்து பாருங்க. எல்லாமே 1 by 1 வரும். சரி, இப்ப காலேஜ் போயிட்டு பாப்போமா? காலேஜ் போயிட்டுமா ஏதாவது வேணுமா? இல்ல, போகும்போது டீ குடிச்சுடுவோம். சரி, சாருக்கு வந்து என் கூட வரதுனால சாருக்கு வந்து நல்ல கடையில சாப்பிடணுமா, ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா. காலைல கல்யாண வீட்டு சாப்பாடு சூப்பர். கல்யாண வீட்டு போயிட்டு வந்தாங்க. நான் வீட்டுல தோசை சாப்பிட்டேன். என்னன்னு சொல்லட்டுமா? உளுந்தங்களி, உளுந்த வடை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, தயிர் வெங்காயம், பூரி, சன்ன மசாலா, அந்த பிரியாணி வந்துமா சிக்கன் மாதிரியே இருந்தது. ஆனா என்னன்னு தெரியல, ஆனா வெஜ்ஜி. பிறகு மல்லிகைப்பூ இடியாப்பம், காய்கறி தோசை, இட்லி, சட்னி, சாம்பார், டீ சூப்பரா இருந்துச்சு. நல்லா ஒரு பிடி பிடிச்சாச்சு. ஒரு பிடி இல்ல, அந்த வைக்காங்கல்ல, அதோட நம்ம வயிறு ஃபுல் ஆயிருது. அதுக்கு பிறகு வந்து கேட்காங்க வேணுமான்னு கேட்காங்க. இப்ப லேடிஸ் தாமா பழுமாறுதாங்க, நல்லா கேட்காங்க, பொறுமையா கேட்டு நல்லா பண்ணுதாங்க. இப்ப எல்லா பக்கமே லேடிஸ் வந்துட்டாங்க தெரியுமா? ஷர்ட் பண்றாங்க, சூப்பரா பண்ணுதாங்க. அதான் இருக்கணும். அது நல்லா சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேன். ஆனா அந்த ஒவ்வொரு டைம் வச்சு போறாங்களா, அதோட சரி. அதுக்கு மேல வாங்கி சாப்பிட முடியாது. என்னன்னு தெரியல. இப்ப கடையில சாப்பிட்டாலுமே என்ன சாப்பிட போறோம்? வெஜ் தான் சாப்பிட போறோம். நான்வெஜ் கிடையாது. வெரைட்டிஸ் என்ன சாப்பிடுவோம்? நான்வெஜ் நம்ம ரொம்ப தூரம். ஒரு நேரத்துல நம்மள மாதிரி கோழி யாரும் திங்க முடியாது. அதே போல நான் வெஜ்லயுமே வந்து நம்ம ரொம்ப இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். சும்மா லைட்டா ரைஸ் இதெல்லாம் எங்க நம்ம எடுத்துக்கிட்டோம் சொல்லுங்க. கொஞ்சம் சாப்பிடுவோம் இலை போட்டு. சரி, ரோட் இதாச்சு, உங்களுக்கு க்ளீன் பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. சரி, காலேஜ்ல போய் பாப்போம். அதுக்கு அப்புறம் பாப்போம். இப்போ எங்க வந்திருக்கோம் பாருங்க, காலேஜுக்கு வந்திருக்கோம். எல்லாம் பார்த்து பேசுறதுக்கு சார்ட்ட, அவங்க ஏஓ சாரை பார்த்தோம், பேசணும். ஏஓ சாரை பார்த்தாச்சு, எல்லாம் கேட்டாச்சு. அன்னைக்கு முதல் நாள் ஏதோ ஒரு ஆண்டு விழா இருக்கான், ஆனுவல் டே இருக்கான். அது முடிச்சு நம்மளுக்கு நைட்டுக்குள்ள கிளியர் பண்ணி கொடுக்கேன்னு சொல்லிட்டாங்க. அது முடிச்சுட்டு நாம இப்போ வந்து அப்படியே கிளம்புறோம். காலேஜ் எல்லாம் பார்த்தாச்சு, பார்த்துக்கோங்க. எல்லா வேலையும் ப்ராப்பரா எல்லாம் முடிச்சாச்சு. சாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சு. என்ன, சாருக்கு இன்விடேஷன் கொடுத்தாச்சு. இன்விடேஷன் வந்து நான் சைடில் உங்களுக்கு போடுறேன், பார்த்துக்கோங்க. சைடில் தெரியும், வீடியோ சைடில் தெரியும். நாம் அடிச்சிருக்கிற இன்விடேஷன் என்னங்கிறது அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து சார் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்கோம், ஏஓ சார் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிரின்சிபல் இவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த சண்டே ஒரு நாள் லீவு நாக்கில் அவங்க இருக்க மாட்டாங்க போல். எக்ஸாம் வேறு நடந்தது, செமஸ்டர் வேறு நடந்துட்டுருக்கு. அதனால் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. நீங்கள் இன்விடேஷனை கண்டிப்பாக பாருங்கள், எப்படி அடிச்சிருக்கோன்னு பாருங்கள். ஓகேவா? அடுத்து பார்ப்போம் வாங்க. எங்க வந்திருக்கீங்க? சாப்பிட வந்திருக்கோம். மதியம் சாப்பாடு. என்ன சாப்பாடு? சப்பாத்தி. சாதனம் முடிஞ்சிச்சு. சாதனம் மணி எத்தனை ஆகுது? என்ன மணி 3:15 ஆயிடுச்சு. மீல்ஸ்லாம் முடிஞ்சது. புரோட்டாவும் சப்பாத்தியும். நான் வந்து மண்பானை தம் புரோட்டா கேட்டிருக்கேன். கோபி மண்பானை, அதாவது கோபி மண்பானை தம் புரோட்டா. வரட்டும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வேற ஏதாவது வாங்க.
பரோட்டா எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேனா பாருங்க, ஓப்பன் பண்ணி கொடுக்காங்க. சூடா இருக்கு, அப்படியே கொடுக்காங்கண்ணா. சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லுவோமா எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். தம் பரோட்டா வந்துச்சு, நல்லா இருக்கு, சூடா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது வந்து என்னது, பன்னீர் 65வா? பன்னீர் 65. சரி பார்ப்போமா, சாப்பிட்டுட்டு பார்ப்போம். இங்க சாப்பிட்டாச்சு. என்னது கொண்டு போறீங்க? பானையோட கொண்டு போறாங்க அப்பா. கார்ல போய் காமிக்க. இந்த பக்கத்துல பள்ளிவாசல்ல அந்த இது தொழுகிறாங்க, அந்த சவுண்டு கேட்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ நாம போயிட்டு வந்துட்டோம். வரையில வீடியோ முடிக்கணும்னு பார்த்தேன், முடியல. கொஞ்சம் மழையும் வந்துருச்சா, சரிட்டு விட்டுட்டேன். இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம், ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு உங்கள்கிட்ட பேசுறேன். போனோம், எல்லாமே பார்த்து எல்லாம் பேசிட்டு, ஆடிட்டோரியத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. சரி, அதெல்லாமே முன்னாடி எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து நம்மளுடைய ஈவெண்ட்டுக்கு அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள கண்டிப்பா பாருங்க. நாங்க வந்து இன்னொரு விஷயம், இதுல வந்து ஃபிளெக்ஸ் அடிச்சிருக்கோம். ஃபிளெக்ஸ் போர்டு வந்து 2 போர்டு அடிச்சிருக்கோம். 20க்கு 18, 10க்கு 10 2 போர்டு அடிச்சிருக்கோம். அதை நாங்க வந்து வரையில கொண்டு வரலான்னு பார்த்தோம். இப்போ சார் என்ன சொல்லிட்டாங்க, இப்பவுமே கொடுத்துட்டு போயிருங்க, நாங்க கையோட எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே. அப்படி இப்ப நாளைக்கு அதை வந்து ஒண்ணு நாங்க கொண்டுட்டு வரணும், இல்லைன்னா யார்கிட்டயாவது கொடுத்து விடணும். அது அவ்வளவு பெரிய, அதாவது ஃபிளெக்ஸ் மடிச்சுனா வச்சிருக்காங்க. அதை எப்படி கொடுத்துட்டு வர, எப்படி கொண்டு கொடுக்க அப்படிங்கிற ஒரு யோசனையில இருக்கும். சரி, அதை அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம நல்லா சாப்பிட்டாச்சு கடையில. அது மீதி இருந்தது அந்த புரோட்டா வந்து, அது மெயினா சொல்லணும், அந்த புரோட்டா வந்து பானையோட அப்படியே கொண்டுட்டு வந்தாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணையில கொதிச்சுக்கிட்டு இருந்தது. ஏற்கனவே மண்பானையில அடுப்புல வச்சு இறக்கணுன்னே கொஞ்சம் கொதிக்கும், அந்த கொதிப்பு கொஞ்சம் இருக்கும். வந்து எடுத்து வச்சாங்க. 2 புரோட்டா தான் உள்ள போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய புரோட்டாவா இருந்தது. உள்ளுக்கு வந்து கோபி நிறைய கிடந்துச்சு, அதாவது காலிஃபிளவர் நிறைய கிடந்துச்சு. மசாலா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. புரோட்டா வந்து ஒரு புரோட்டா தான் சாப்பிட முடிஞ்சது என்னால, அதுக்கு மேல சாப்பிட முடியல. அப்பா எப்ப கொஞ்சம் போல வாங்கினாங்க, அவ்வளவுதான். அதனால நாங்க பார்சல் பண்ணி அதை பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னோம். அவங்க பேக் பண்ணவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதை அப்படிதான் பண்ணுவாங்களாம். நம்ம ஏதாவது ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிட்டோம்னா பேக் பண்ணி வாங்கிக்கணும் இல்லையா, அதை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க, ஒரு இந்த அட்டை பாக்ஸ்ல போட்டு கொடுப்பாங்க. இதை என்ன பண்ணாங்க, அப்படியே வந்தாங்க. அங்க மேல உள்ள அந்த சில்வர் பேப்பரா, அது அந்த சில்வர் பேப்பர், அதை வந்து அதை ஒண்ணு புதுசா எடுத்துட்டு வந்தாங்க, இந்த பானையில கட்டினாங்க. அப்பதான் யோசிச்சாங்க, பானை நம்மளுக்கு தானோ அப்படின்னு யோசிச்சேன். நல்லா ஒரு அழகான பானை, அந்த பானையும் சேர்த்து அதோடய பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா நல்லா போனா அதுல ஒரு 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 3/4 புரோட்டா தான் இருக்கும். ஒரு புரோட்டாலே கொஞ்சம், அதுல அப்பா கொஞ்சம் எடுத்துட்டேன், 1/4 புரோட்டா எடுத்துட்டேன்னா அதுல 3/4 புரோட்டா கொஞ்சம் கோபி அந்த இது இருக்கும், கிரேவி, அதோட சேர்த்து பேக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். மண்பானையோட கொண்டு வந்தாச்சு. அவங்க வந்து சுட்டி மகள் அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டா. பக்கத்துல தானே வந்துட்டோம், 1 ஹவர் தானே, திருநெல்வேலியில இருந்து கோயில்படிக்கும் 1 ஹவர் தான். வந்து அவ ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தனே, நைட்டு ஸ்கூல் விட்டு வந்தனே கொடுத்தோம். நல்லா அழகா சூப்பரா சாப்பிட்டுட்டா, நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா. இது இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளுடைய ஈவெண்ட் ஒர்க்கு ரொம்ப பிஸியா போய்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து கண்டிப்பா நம்மளுடைய ஈவெண்ட்டை பார்த்துக்கிட்டே வருவோம். நாளைக்கு என்ன, அதுக்கப்புறம் என்ன ஏறுங்கிறத கரெக்டா பார்ப்போம். கலகலப்பு ஜோடியும் அப்பா சுட்டி மகள் அப்பாவும் கண்டிப்பா வரும். அதுக்கு நிறைய நேயர்கள் இருக்கிறாங்க, கண்டிப்பா வரும், கவலைப்படாதீங்க. இந்த ஈவெண்ட் முடியட்டும், கொஞ்சம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஏன்னா கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு எனக்கு டைமிங் இல்லை, யோசிக்க முடியல. ஏன்னா இந்த ஈவெண்ட் பிரச்சனையே இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, எல்லா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க நேம் எல்லாமே நம்ம கரெக்ஷன் பண்றதுனால எனக்கு அந்த ஒர்க்கு வந்து இது திங்க் பண்ண டைமும் இல்லை. அந்த பாருங்க எல்லாமே இப்படியே தான் இருக்கும், டக்கு டக்குன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக சிஸ்டத்துல ஏற்றி எக்ஸல் சீட் ரெடி பண்ணி அவங்களுக்கு நான் அனுப்பணும். அந்த மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதை திங்க் பண்ண, அமைதியா உட்காந்து திங்க் பண்ணணும் இல்லையா, அந்த டைமிங் எனக்கு கிடைக்கல. சரி ஓகே, இனிமேல் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ ஆயிட்டு நல்ல ஜாலியா கலகலப்பு ஜோடி, சுட்டி மகள் அப்பா நம்மளுடைய சமையல் எல்லாமே, வெளியில சுற்றுறது, டிராவல் போறது, எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாம் வரும். தவறாம நம்ம வீடியோக்கு இப்ப கொடுக்குற ஆதரவோட இன்னும் பல மடங்கு ஆதரவு கொடுத்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? ஏன்னா வந்து நம்மளுக்கும் சப்போர்ட் பண்றாங்க, எல்லாருமே நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. இன்னும் ஷேர் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வைங்க. நம்ம வீடியோவை ஃபுல்லாவே பாருங்க, எல்லா வீடியோவையும். கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல மெயினா கமெண்ட் போடுங்க, அப்பதான் எனக்கு வந்து என்ன ஏதுங்கிறது தெரியும்.
ஓகே, இதே மாதிரி இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.